ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். காவேரி அம்முவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே விஜய் கதவை திறந்துடுறாரு. விஜயை பார்த்த உடனே காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது விஜய் வந்த உடனே எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்முவும் பார்த்துட்டே இருக்காங்களா. உங்ககிட்ட பேசணும், வெளியில் வாங்க அப்படின்றாங்க. மிஸ், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அம்மு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நான் மிஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், என்ன வாங்க நீங்கள் அப்படின்னு வெளியில் கூப்பிடுறாங்க. காவேரியும் வெளியில் வராங்க. அம்மு, நீர் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை யாருங்க இங்கே வர சொன்னா அப்படின்றாங்க. இல்லை, அம்மு நிற்கலாம் ஸ்கூலுக்கு அப்படின்றாங்க. ஏன், எங்களால் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதாதா? எந்த அளவுக்கு நீங்கள் எங்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் நேற்று தானே சொன்னீங்க. போதுங்க, அதனால தான் இனி நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டேன்ல. அப்புறமும் எதுக்கு நீங்கள் அம்மு தேடி தேடி வரீங்க? தேவையில்லாமல் எங்களால் தொந்தரவு வேணாம். அம்முவை வச்சு நான் ட்ராமா பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அம்முவை பார்க்க வந்தீங்க? அவள் நல்லா தான் இருக்கா, அம்முக்கு எதுவும் ஆகலை. நிவின் ப்ரோ சொல்லியிருப்பாருல்ல, அம்முக்கு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு, அப்புறமும் எதுக்குங்க வந்தீங்க? இனி நாங்கள் உங்களை எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இனியும் நீங்கள் குழந்தைய பார்க்க வர வேண்டாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் இப்படி சொல்ல இல்லைங்க அது அப்படின்றாங்க. இனியும் அம்மு ஸ்கூலுக்கும் வரமாட்டா அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஒரு நாள் வராததே உங்களால் தாங்கிக்க முடியலையே. என் குழந்தை எங்கேயாச்சும் காணாமல் போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் ஏதோ குழந்தைய வச்சு ட்ராமா பண்ணேன்னு சொல்கிறீங்க. என் உலகமே அம்மு தான். என் அம்மு மேலே நான் எவ்வளோ உயிராக இருக்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மனைவி இல்லை அப்படின்னதுக்கு அப்புறமா என் உலகமே என் குழந்தை தானே நான் இவ்வளோ நாளாக நான் வாழ்ந்துட்டு வந்தேன். நீங்கள் என்னமோ சாதாரணமாக எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என் குழந்தைய வச்சு ட்ராமா பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அப்போவே நான் முழுசாக மனசு உடஞ்சி போயிட்டேங்க. இனி உங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. தயவு செஞ்சு இனி நீங்களும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, அம்முவை பார்க்க வராதிங்க. அப்படி என்ன எல்லாத்தையும் விடவும் உங்களுக்கு அம்மு மேலே மட்டும் பாசம் வேண்டாங்க. இனியும் நான் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதா இல்லை. நான் அம்முவை வேறு ஸ்கூல் மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன், நாங்கள் இந்த ஊரை விட்டே போகிறதா இருந்தால் கூட அதை கூட முடிவெடுக்க நான் தயாராக தான் இருக்கேன். என் தாத்தா கிட்ட முடிவு எடுத்துகிட்டு அவர் சரின்னு சொன்னால் நாங்கள் காலி பண்ணிட்டு கூட போயிடுவோம். இனி உங்கள் லைஃப்பில் எந்த விதத்துலையும் நாங்கள் தொந்தரவாக இருக்க விரும்ப மாட்டோம். நீங்கள் ப்ளீஸ் இப்போ கிளம்புறீங்களான்றாங்க. காவேரி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவங்க நினச்சது அதுதான் நடக்குது. ஆனால் அவங்களுக்கு அது மனசு ஏற்றுக்க மாட்டேனுது, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. போங்க மிஸ், இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, இது எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நினச்ச பதிரி நீங்கள் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க, போங்க அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, சரி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் குழந்தை அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? இதுக்காக போய் குழந்தைய அப்படின்றாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் அம்முவை பார்க்க வந்தாலோ இல்லை அம்மு உங்கள் கூட ஸ்கூலுக்கு வந்தாலோ இந்த விஷயத்த பற்றி அம்மு உங்ககிட்ட பேசிகிட்டே தான் இருப்பா. இப்போ கூட அம்மு உங்ககிட்ட இதை தானே கேட்டா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன். வேண்டாங்க, அம்முவுக்கு உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமும் உங்ககிட்ட அம்மு இந்த கேள்வி கேட்டால் உங்களால் தாங்கிக்க முடியாது. ஏன், நீங்கள் என் குழந்தை மேலே கோபம் பட்டாலையும் படுவீங்க, அதை பார்த்துக்கிட்டே எங்களால் இருக்க முடியாது. நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்கிறதில்ல. அம்முவுக்கு உங்களை பார்த்துட்டே இருந்தால் உங்களோட ஏக்கம், உங்கள் மேலே இருக்கிற பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா. உங்கள் வீட்டுக்கு போகணும், சாரதா பாட்டியை பார்க்கணுன்னு ரொம்ப தொல்லை பண்ணுவா. அதனால் இந்த ஊரில் இல்லாமலோ வேறு ஸ்கூலில் அம்மு சேர்க்குறதோ இதை நாங்கள் பார்த்துக்குறோம். அவளுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்றாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. காவேரிக்கு அமைதியாக நின்றுட்டுருக்கவும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. காவேரி அமைதியாக இதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் காவேரி பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. மிஸ் அப்படின்றாங்க. அம்மா இருந்துக்கிட்டு, அம்மா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு விஜய் தூக்கி குழந்தைய வச்சுக்கிறாரு. காவேரி திரும்ப பார்த்துட்டே போயிட்டே இருக்காங்க. ராதாவும் தாத்தாவும் கீழே இருக்காங்க. காவேரி இறங்கி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கவும் அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. அம்மாவும் விஜயும் கீழே இறங்கி வராங்க. விஜய் என்னப்பா பேசினேன் காவேரி கிட்ட, என்னாச்சு காவேரிக்கு ஒரு மாதிரியாக போகிறா அப்படின்றாங்க. இன்னும் இல்லை தாத்தா, விடுங்க அப்படின்றாங்க. சித்தி பேசினதெல்லாம் எந்த தப்பும் இல்லை தாத்தா, நீங்கள் தேவையில்லாமல் சித்தி மேலே கோவப்படாதீங்க. காவேரி எல்லா விதத்துலேயும் நாம் தொந்தரவாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறமும் எதுக்கு தேவையில்லாமல் அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இனி அவங்க இங்கே வர்றதோ நாம் அங்கே போகிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது தாத்தா. நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி நீங்கள், நான், சித்தி, குழந்தை வாழ்ந்துட்டு போயிடலாம் தாத்தா அப்படின்னு விஜய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோதான் எல்லாமேன்னு அம்மாவை மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மோ இங்கே பார், இனிமே மிஸ் அப்படின்னு நீ
காவேரி மிஸ் மேலே ரொம்ப பாசம் வைக்கக்கூடாது, உங்கள் மிஸ்ஸுக்கு தான் நம்மளை பிடிக்கல, அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் மிஸ்ஸை நம்ம எல்லாருமா சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதா அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் டேடி கிட்டே அவங்க அடிக்கடிக்கு கோவப்பட்டு பேசுகிறாங்க, உங்கள் மிஸ்ஸை சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் நானுமே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் உங்கள் மிஸ் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நம்ம மேலே கோவப்படுறாங்க, நாம் பண்ணுற விஷயத்தினால தேவையில்லாமல் சாரதா பட்டிக்கும் மிஸ்ஸுக்கும் ப்ராப்ளம் வருது, இதனால் இனி மிஸ்ஸை நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன சரியாமோ அம்மா சாமிக்கிட்ட போயிட்டு தான் நான் சொன்னல அதே மாதிரியே இருக்கட்டும்டா, இவ்வளோ நாள் உன்னை நான் எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டனோ வளர்த்தணும் அதே மாதிரி இனியும் நான் உன்னை வளர்த்துக்கிறேன், நான் இருக்கேன்டா அப்பா, நீ எதை நினச்சே கவலைப்படக்கூடாது, படுத்து தூங்க என்ன அப்படின்றாங்க. அப்போ காவேரி மிஸ் இனிமேல் நான் பார்க்கவே முடியாதப்பா, அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்றாங்க. அதை மட்டும் இல்லடாமு, நான் உன்னை வேறு ஸ்கூல் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் டாடி அப்படின்றாங்க. ப்ளீஸ் டாமு, அங்கே போனீன்னா உனக்கு உன் மிஸ் ஞாபகமாகவே இருக்கும், உன் மிஸ் கிட்டே பேசிகிட்டே இருப்பேன், அவங்களே கிளாஸ் மிஸ்ஸாகவும் இருக்காங்க, அதனால தானே சொல்கிறேன், வேண்டாம் மாற்றி வேறு ஸ்கூல் போயிடலாம் அப்படின்றாங்க. டாடி நான் போக போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் வேறு கிளாஸ் மாறிடுவேன், நான் எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு போயிடுவேன், அப்புறம் எனக்கு கிளாஸ் மிஸ் வேறு தானப்பா வருவாங்க, நான் போகிறேனே அப்படின்றாங்க. இல்லைடாமோ வேறு கிளாஸ் போனாலையும் உன் மிஸ்ஸும் அதே ஸ்கூலில் தான் இருப்பாங்க, நீ மிஸ்ஸை போய் எடுக்க தொந்தரவு பண்ணுவேன், சரியாக படிக்க மாட்டேன், வேண்டாண்டா டாடி சொல்கிறல கேட்கணும் அப்படின்னு அம்மா ஒரு வழியை சமாதானப்படுத்தி விஜய் தூங்க வச்சிடுறாரு. தூங்க வச்சுட்டு கீழே தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வராரு விஜய் பாட்டிலில். அப்போ தாத்தா தூங்காமையே உட்காந்துட்ருக்காரு. என்ன தாத்தா இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை விஜய், உன் வாழ்க்கையில் நாங்கள் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டோம், அது இப்போது உனக்கு பிரச்சனையாக வந்து முடியுது, நீயும் அம்மாவும் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மாவும் இருக்க முடியல, அதுக்கான முயற்சியாக ஏதாச்சும் எடுக்கலான்னாலே அதுவும் தோற்று போகுது, எல்லா கஷ்டமும் எங்களால் தானே விஜய், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தாத்தாவும் ராதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. புரியுதுப்பா, நீ எங்களை சமாதானப்படுத்திடலாம், அம்மாவை இப்போ நீ சமாளிச்சிடலாம், ஆனால் அம்மோ இன்னும் சின்ன குழந்தை இல்லை விஜய், போக போக அம்மோ இன்னும் பெரிய மனுஷி ஆகிட்டு வளர்ந்துக்கிட்டே தான் வரா, அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வயசுக்கும் அவளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வரும், ஏதாவது ஒரு விதத்தில் அவள் அம்மா ஞாபகம் அவளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், அவள் அம்மாவை பற்றின விஷயங்களை யாராச்சும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி எது வேணாலும் நடக்கலாம், ஸ்கூல்லையும் சரி வெளியில் எங்கேயாச்சும் சரி எது வேணாலும் நடக்கலாம், அப்போல்லாம் அம்மோ உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீ அப்போ பதில் சொல்லி அவளை சமாளிக்க முடியாது, ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும்னு தெரியல விஜய் அப்படின்றாங்க. காவேரிக்கா பழிசா ஞாபகம் வந்தால் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்லதாக முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாமே வேறு மாதிரி போயிடும் விஜய் அப்படின்றாங்க. தாத்தா எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும் தாத்தா, இதை நினச்சி யாரும் கவலைப்பட்டு அவங்க உடம்பை கெடுத்துக்காம போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க தாத்தா, இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க, காவேரியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விடலான்னு நானே முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு தாத்தா ஃபீல் பண்ணுறீங்க, விடுங்க, காவேரியை நான் பார்க்காமே இருந்திருந்தா கூட எல்லாமே சரியாக போயிருந்திருக்கும் போல இருக்குது, பார்த்ததுனால நிறைய பிரச்சனை இல்லை தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைப்பா அது வந்து அப்படின்றாங்க. விடுங்க தாத்தான்னு விஜய் தண்ணி போயிட்டு கிச்சனில் எடுத்துகிட்டு நேராக மேலே போயிடுறாரு. என்னப்பா விஜய் இப்படி பேசுகிறான் அப்படின்றாங்க ராதா. இதுக்கு மேலே நாம் பண்ணுறதுக்கு இங்கே என்னமா இருக்குது, சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும், நாம் பண்ண ஒரு தப்பு இன்றைக்கி எந்த நிலைமைக்கு வந்து பிரச்சனையால் முடியுது, விஜய்க்கு இதில் ஹெல்ப்பும் பண்ண முடியாமல் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாமல் நாம் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும், விடு, விஜய் என்ன முடிவெடுத்திருக்கானோ அது போக்குள்ளே எல்லாமே நடக்கட்டும்னு தாத்தாவும் சொல்லிடுறாரு. இங்கே விஜய் ஒரு பக்கம் இப்படி சொன்னதுனால காவேரி காலையிலே சாரதா கிட்டே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இப்பயும் இந்த விஷயத்த பற்றியே நினச்சிக்கிட்டு வீட்டுக்கும் போகாமல் அப்படியே நடந்தே வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வீட்டில் காவேரி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டுருக்காங்க. நிவின் கூட எல்லா இடத்துலையுமே தேடிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வீட்டுக்கு வரலன்னு சாரதா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு கால் பண்ணி காலையில் காவேரி கிட்ட கோவமாக பேசிட்டேன், வீட்டுக்கு வரல அப்படின்றாங்க. அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க பாருங்க அப்படின்றாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, என்ன மாப்பிள்ள காவேரி நான் வரலன்னு சொல்கிறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இதுக்கு மேலேயும் நான் எதுக்கத்தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நான் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வரப்போய் அப்புறம் அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்ல போய் நீங்கள் நன்றி கடன் சொல்கிறேன்னு பேசி இதெல்லாம் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் நாங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அத்தை, வேண்டாம் அத்தை, காவேரி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவா, எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்னா காவேரி இப்போ தான் இங்கே வந்துட்டு போனாத்த, அதனால் வரத்துக்கு கொஞ்சம் லேட் கூட ஆகலாம், கண்டிப்பாக எங்கள் வீட்டு வழியாக தான் வந்துட்டுருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. இப்போது சரின்னு சாரதாவும் ஃபோனை கட் பண்ணிட்டுமா விஜய் என்னம்மா சொன்னார் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை தான் சொல்லிட்டாரு இல்லடி, ஏற்கனவே சொல்ல வேண்டியதெல்லாம், இப்போ என்ன சொல்வார், தேவையில்லாமல் நான் காவேரியை கண்டுபிடிக்கிறேன்னு வந்தால் இது போய் பெரிய பிரச்சனையாகும், காவேரி நானும் சந்திக்கிற மாதிரி ஆகிடும், அதனால நான் வரல, காவேரி வீட்டுக்கு தான் வருவா, எப்படியும் இங்கே தான் வந்துட்டு வந்தா, கண்டிப்பாக எங்கேயும்
போக மாட்டா காவேரின்னு சொல்லிட்டு விஜய் தம்பி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், இவ்வளோ எங்கேயோ போயிட்டா, விஜய் தம்பியும் இனி நம்மக்கிட்ட பேச போகிறதில்லன்னு ஒதுங்கியாச்சு, எல்லாமே இனி முடிஞ்சு போச்சே அப்படின்னு தான் சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, கொஞ்சம் நீ அமைதியாயிரு அப்படின்னு யமுனா கங்கா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நிவின் தேடிட்டே போகவும் காவேரி ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு வராமல் அமைதியாக போய் நடந்த விஷயத்தில் ஒரு கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் அவசரப்பட்டு அவர்கிட்ட பேசின ஒரு வார்த்தையால் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது. அம்மாவும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாளா, அம்மு ஒரு நாளே பார்க்காம என்னால் இருக்க முடியல, இனி அம்மு கிளாஸ்க்கு வராமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு காவேரியும் உட்காந்துட்டு இருக்கவும் நிவின் அவங்கள பார்த்துட்டு, என்ன காவேரி இங்கே உட்காந்துட்டு இருக்க, வீட்டுக்கு வராமல், நீ வீட்டுக்கு வரலன்னு எல்லாருமே அங்கே உனக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நான் எங்கேயாச்சும் போனால் போகட்டும், நான் இல்லைன்னா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு உடனே அம்மா தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிச்சு, இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நிவின் நான் வரட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காவேரி நீ, அத்தை ஏதோ கோவத்தில் பேசினாங்க, அதுக்காக நீ பண்ணுறதெல்லாம் சரியா, இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, வா வீட்டுக்கு போகலாம், உன்னை காணன உடனே எங்கள் எல்லாரையும் விட முதல்ல அத்தை தான் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க, நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு, வா காவேரி வீட்டுக்கு போகலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு நிவின் கூப்பிடுறாரு. காவேரி நான் வரமாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நிவின் சமாதானப்படுத்தி காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். சாரதா வீட்டில் இருக்கிற எல்லாருமே எங்கடி போனேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்கேயோ போனேன், நான் எங்கெல்லாம் போனேன் என்ன உங்களுக்கு தேட மாட்டிங்களே, என்ன யாரும் எல்லாரும் நிம்மதியாக இருப்பீங்களான்னு காவேரி பேசிகிட்டு இருக்கவும், ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு கங்கா கேட்கவும் கோவமாக ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. காவேரி கோயிலில் போய் உட்காந்துட்டு இருந்தா அத்தை, முதல்ல கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்க, உங்கள் மேலே காவேரி கோவத்தில் இருக்கா, விடுங்க அத்தை அப்படின்றாங்க. ஆமாம், அவள் பண்ணுறதெல்லாம் நியாயமாக இருக்குது, அவள் மேலே யாரும் கோவப்படக்கூடாது, நான் பண்ணுறது தான் தப்பாக தெரியுதுன்னு சாரதாவும் அமைதியாக போயிடுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ நிவின் அப்படின்னு யமுனாவும் கங்காவும் நிவின் எல்லாம் பேசிக்கிட்டு நைட் போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் காவேரி வழக்கம் போல் யார்கிட்டையும் பேசாமல் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காவேரி நினச்சி எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க, இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அம்மு இன்றைக்கும் அனுப்பவே இல்லை. காவேரி இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மு வரலன்னு உடனே இன்றைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மு வரவே இல்லையா, அப்போது எப்படியாச்சும் அனுப்பிடுவாருன்னு பார்த்தா அனுப்பவே இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே விஜய் அம்முவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராரு. அதாவது டிசி வாங்குறதுக்காக மேம் கிட்ட பேசி அம்மா வேறு ஸ்கூல் மாற்ற போகிறேன், டிசி வேணும்னு கேட்குறாங்க. அவங்க முதல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மேம் எங்களுக்கு டிசி வேணும்னு விஜய் பிடிவாதமாக டிசி வாங்கிட்டு இருக்காங்க. காவேரி அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு நோட் வச்சுட்டு போகிறதுக்காக வந்தவங்க இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. சார் நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேட்குறீங்களா, அம்மு நல்லா படிக்கிற பொண்ணு, அவளை ஸ்கூல் மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவளுடைய படிப்பு எல்லாமே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும், ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க. இல்லை மிஸ், இது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு மேம் எங்களுக்கு டிசி கொடுத்துருங்கன்னு விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அம்முக்கு விருப்பமே இல்லாமல் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. காவேரி கிட்ட விஜய் இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசினதுக்கப்புறம் விஜய்க்கு அடுத்து பேசுகிறதுக்கு அதாவது காவேரிக்கு எதுவுமே கிடையாது விஜய்கிட்ட. ஸோ அப்படியே கோவத்தோடு நின்றுடுறாங்க. பாத்தியா திமுறை பற்றி அந்த ஆளுக்கு எப்படி பேசுகிறாருன்னு, அம்மா ஸ்கூல் மாற்றிட்டா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இருக்கிறம்போது யாரையுமே கண்டுக்கிறது இல்லை, இல்லாதப்போ தான் அவங்களோட அருமை தெரியுன்ற மாதிரி இருக்கிறம்போது அம்மா ஸ்கூலில் காவேரி நெருங்கி வரும்போது அம்மாவா வருவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஸோ நிறைய விஷயங்களில் வந்து காவேரி எதையுமே யோசிச்சு பார்க்காம கோவப்பட்டு பேசினவங்க இப்போது விஜய் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா ரொம்ப காவேரி இதை நினச்சி வருத்தப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.